பரிசுத்த ஆவியில இட்லி வேகமான ஒருத்தர் கேட்டோன்னு இப்படி கேட்டுட்டாங்களே அப்படி துக்கப்பட்டிருப்பாரு ஆவியானவரு. ஆவியானவர் எப்ப தெரியுமா துக்கப்படுவாரு? அவரை அறிந்தவர்கள் அவருக்கு பிரியமா எப்பெல்லாம் வாழலையோ அப்பதான் அவர் துக்கப்படுவார். அந்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு விருப்பத்தின்படி வாழாமல் பாவத்துல ஒரு மனுஷன் வாழும் போதெல்லாம் அவர் துக்கப்படுவார். அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்களுக்கு அது புரியாம அவருக்கு மேலே போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமானா நாம அவருக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அது இந்த ஆவி இல்லைங்க, அடியில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அது நெருப்பேத்தி அதுல இருந்து பொங்கி வர இட்லிய என்னது மாவை இட்லியா மாத்துகிற இடியாப்பமா மாத்துகிற அந்த ஆவி இல்லைங்க. நாங்க சொல்லுகிற ஆவி அண்ட சராசரத்தை சிருஷ்டித்தவருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவ மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, பாவிய பாவ உணர்வு அடைய வைத்து அவனை